இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். முதலமைச்சருக்கு இந்த ரேம்ப் வாக்ல பல்வேறு உற்சாக வரவேற்புகளை இளைஞர்கள் வழங்கியிருக்கிறார்கள். திரு ஜென்ராம், பிரியன் சொல்றப்ப குறிப்பிட்டு பேசினார், தாவேக்கா வருகைக்கு பிறகு இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பார்வை புரிதல் தவறானது, அப்படி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த வாக்குகள் யாருக்கு அப்படின்ற நிலையை கடந்து இளைஞர்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படின்ற ஒரு புள்ளியில உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்ற போட்டி தான் இருக்குதா, அல்லது திமுக அதிமுக இப்படிதான் இருக்குதா களம்? இல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்ததே 49 இளைஞர்கள் தான். அன்று முதல் இன்று வரை இளைஞர்கள் பட்டாளத்துக்கு அந்த கட்சியில எந்த குறையும் இல்லை. இளைஞர்கள் எல்லா கட்சிகள்லயும் வேலை செய்யறாங்க. ஜனநாயக வாலிபர் சங்கம்னு மார்க்சிஸ்ட் கட்சியில ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, முன்னணி அமைப்பு இருக்கு. இளைஞர் பெருமன்றம் அப்படின்னு தமிழ்நாடு இளைஞர் பெருமன்றம்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கு. எல்லா கட்சிகள்லயும் மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் செயல்படுறவங்க தான். ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிராக அல்லது கல்வித்துறையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா உடனடியாக வீதிகளில் போராட்டம் நடத்தக்கூடியவர்களாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஏஐஎஸ்எஃப் அப்படின்னு அந்த மாதிரி இன்னும் சில அமைப்புகள் அப்படின்னு இளைஞர்கள் தான் வர்றாங்க. நீங்க சொல்ற இளைஞர்கள் வாக்களிக்கிற இளைஞர்களாக இருக்கலாம், அல்லது வீட்டை விட்டே வெளியில வராத இளைஞர்களாக இருக்கலாம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வீதிகளுக்கு வந்து அது குறித்து பேசக்கூடிய இளைஞர்களாக எல்லா கட்சிகள்லயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் எல்லா இடங்கள்லயும் கட்சிகள் இளைஞர்கள் இருக்கிறாங்க. 1980 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் அணியை தோற்றுவிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலகட்டத்தில் எப்படி மக்களிடம், இளைஞர்களிடம் தங்களுடைய கட்சி கோட்பாடுகளை எடுத்துட்டு போக முடியுமோ, கட்சியினுடைய அரசியலை எடுத்துட்டு போக முடியுமோ, அந்த மாதிரியான நடைமுறைகளை அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின், பிரியன் குறிப்பிட்ட மாதிரி மு.க. ஸ்டாலின் முழுக்க எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறாரு, கொடியேற்றி இருக்கிறாரு, இளைஞர் அணியை உருவாக்கி இருக்கிறாரு, அவங்களை கன்சாலிடேட் பண்ணியிருக்கிறாரு. அன்பகத்தை ஒரு ஆக்டிவான தளமாக வாங்கியதற்கு, இவங்க பொறுப்புல எடுத்ததுக்கு அப்புறம் அன்பகத்தை ஒரு செயல்படும் தளமாக மாத்தி இருக்கிறாரு சென்னையில. அந்த தலைமுறையிலிருந்து வளர்ந்தவர்கள் இன்று அமைச்சர்களாகவும் கட்சி நிர்வாகிகளாகவும் இருக்கிறாங்க. இப்ப அடுத்த ஜெனரேஷனல் ஷிஃப்ட் சமூகத்துல இருக்கு. அந்த கட்சிக்குள்ள ஜெனரேஷன் ஷிஃப்ட் நடக்குதுங்கிறது சமூகத்துல ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் இருக்கிறதுனால வரக்கூடியதுதான் அது. இங்க ஜென் சி தொடர்பாக, அல்லது ஜென் ஆல்பா தொடர்பாக, அல்லது அதற்கு முன்னால ஜென் ஒய் தொடர்பாக நிறைய சமூகத்துல பேச்சு வருது. அவங்க பழைய கோட்பாடுகளை அதே வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னுலாம் பிரச்சாரம் நடக்குது. இப்ப அந்த கோட்பாடுகளை உறுதியாக பின்பற்றி, உறுதியாக உள்வாங்கி, இந்த இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி அதை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை திமுக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. உதயநிதி அதை முன்கை எடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்ங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும், எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியுது. இது ஒரு ரிலே ரேஸ் தானே. பேட்டன் ஒவ்வொருவராக கை மாறி வரும். இந்த இளைஞர்களுக்கு அரசியல் கல்வி புகுத்தி, கல்வியை பயிற்றுவித்து இவங்களை செயல்படும் வீரர்களாக மாற்றுவது ஒரு கட்சியினுடைய கடமை. அந்த கடமையை திமுக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் எடுத்துட்டு போற பணியை துணை முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் செய்யறாரு. இந்த பிரச்சனைய வேறு கட்சிகளுடைய வருகைக்கு பிறகுதான் நடக்குது அப்படின்னு பார்க்கிறது முழுமையான பார்வை இல்லை. அதுல இங்க இவ்வளவு வேலை, அதாவது அந்த கட்சி வர்றதுக்கு முன்னாலேயே பாசறை கூட்டங்கள் நடத்திட்டாங்க. அதனாலதான் நான் அதை எல்லா டீட்டெயில்ஸையும் சொன்னேன். பாசறை கூட்டங்கள் வரும்போது இங்க இன்னொரு கட்சி வருவதற்கான அறிவிப்பு கிடையாது. 200 பேச்சாளர்களை தேர்வு செய்யும் போதும் அந்த மாதிரி கிடையாது. அவங்க முதல் மாநாடு, அந்த கட்சி அறிவிப்போட கொடியோட முதல் மாநாடு நடத்துவதற்கு முன்பே இளைஞர் அணியினுடைய வேகம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. குறுகி
தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துகளை எதிர்ப்பதற்கு இளைஞர்கள் சோம்பி இருந்து விடக்கூடாது, சோர்ந்து இருந்து விடக்கூடாது. அவர்களுக்கு ஆபத்துகளை உணரச் செய்து அவர்களை களத்துல போராட வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அந்த பிரச்சாரத்துக்கு பின்னால இருக்கு. அதை நம்ம தேர்தலுக்கான அரேஞ்ச்மெண்ட்டாக மட்டும் பார்க்க முடியாதுங்கிறத நீட்டு எதிர்ப்பு போராட்டங்களை அவர்கள் நடத்தினாங்க. இந்தி திணிப்பு போராட்டத்தை அவர்கள் பண்ணாங்க. கல்வி நிதி மறுப்பு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. இப்படியே அந்த இளைஞர்கள் களத்திலேயும் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இளைஞர்களை கவர்வதற்காக, தேர்தல் வாக்குகளை பெறுவதற்காக, இளைஞர்களை கவர்வதற்காக இவ்வளவு வேலையும் செய்யறாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு வாதத்துக்காக அதை அப்படி ஏற்றுக்கொண்டால் கூட அப்படி செய்வதில் என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியை அந்த வாதத்துக்கு பதிலாக முன்வைக்கலாம். ஏன்னா களத்துல யார் யார் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஒரு உத்தியை ஒருவர் வகுக்க முடியும். அவர்களை வீழ்த்தி தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் தன்னுடைய கோட்பாட்டின்படி இங்கு நிர்வாகம் நடக்க வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக ஒரு அரசியல் கட்சி என்னென்ன உத்திகளை பயன்படுத்தி கோட்பாடற்ற ஒரு அரசியலை முன்னெடுப்பவர்களை வீழ்த்த வேண்டுமோ அதை முன்னெடுக்கத்தானே செய்வாங்க. கோட்பாடு, கொள்கை, இது வாக்குக்கான ஒரு கூட்டமா, இளைஞர்களை கவருவதற்கான ஒரு மாநாடா அப்படின்ற ஒரு பார்வை ஒருபுறம் இருந்தாலும், நீங்க தாவேக்க தொடங்குவதற்கு முன்பு, அறிவிப்பு வருவதற்கு முன்பே பாசறை கூட்டங்களை நடத்தினார்கள், பயிற்சி வகுப்புகளை தொடங்கினார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறீங்க. அதே நேரத்தில் தாவேக்க தொடங்கிய பிறகு மிகப்பெரிய விமர்சனம் அப்படின்றது இளம் தலைமுறையினர் அரசியல்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வந்தோம். திரு ஜென்ராம், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது